சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் இப்போ OMRல பட்ஜெட் பிளாட் லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைஸ் ஸ்டார்ட்ஸ் at 18 lakhs onwards. கேப்டன் மில்லர் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல எல்லாருமே தனுஷ் அவர்களுக்கு அடுத்ததா சிவராஜ்குமார் அவர்கள் என்ன பேச போறாரு அப்படின்ற மாதிரி தான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் அரைவல் ஆச்சு. சிவராஜ்குமார் அவர்கள் அந்த மேடையில் என்ன பேசினார் அப்படின்னா, இந்த சென்னை மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். இந்த சென்னையில தான் நான் பிறந்து வளர்ந்தேன். தனுஷ் அவர்களை பார்க்கும்போது என்னைய நான் அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களோட எல்லா படங்களுமே பார்ப்பேன். ஆரம்பத்துல இருந்து, அதாவது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு தெரியல, அவரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஒரு பிக்கஸ்ட் ஃபேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து அருண் மாதேஸ்வரன் அவர்களோட ராக்கி படத்தை நான் OTTல பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கு. அவர் எப்படிப்பட்ட மேக்கிங் வச்சிருக்காரு அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. ரொம்பவே அழகா அந்த படத்தை எடுத்திருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் கேப்டன் மில்லர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஃபன்ஸ் எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து அவர், அதாவது தனுஷ் அவர்கள், தனுஷ் அவர்களோட 2 பசங்க கூட நான் கிரிக்கெட்லாம் விளையாண்டுருக்கேன். நாங்க எல்லாரும் டீம் லஞ்சா வெளியே போனோம். அப்போ போயிட்டு நாங்க தனுஷ் அவர்களோட பசங்க 2 பேர் கூட நான் ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள கிரிக்கெட் விளையாண்டோம். அதெல்லாம் மறக்கவே முடியாத நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. தென் ஆங்கர் அவர்கள், அதாவது வந்துட்டு ஆங்கர் டிடி வந்து சிவராஜ்குமார் அவர்கள்ட்ட சில கேள்விகள் கேட்க போயிருந்தாங்க. அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஐயோ இந்த கேள்வி கேட்கலாமா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்ததை பார்த்த உடனே சிவராஜ்குமார் அவர்கள், என்னை பார்க்க என்ன ரவுடி மாதிரி இருக்கா, நல்ல மனுஷன் மாதிரி தெரியலையா, ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கியூட்டா ஒரு சண்டை போட்டாரு. அதை தொடர்ந்து ஜெயிலர் படத்துல உங்க லவ் எல்லாத்தையும் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு வெல்கம், இவ்வளோ பெரிய அந்த ஆடியன்ஸ் கிரேஸ் வரும்னு எனக்கு தெரியவே தெரியல. அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சென்னை மக்களை பார்த்து எல்லாத்துக்கிட்டையுமே தெரிவிச்சாரு. இதை தொடர்ந்து தனுஷ் அவர்கள் எல்லா படங்களுமே ரொம்ப ரொம்ப அழகா செலக்ட் பண்ணி நடிச்சுட்டு வருவாரு. குறிப்பா ஆடுகளம் படமா இருக்கட்டும், தென் அசுரன் படம் பார்த்தேன். அசுரன் படத்துல வாட் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங். அந்த படத்துல அவர் 2 விதமான கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஒன்னு வந்து யங்கேஜா பண்ணியிருப்பாரு, இன்னொன்னு வந்து ஓல்டேஜா பண்ணியிருப்பாரு. சத்தியமா இந்த காலத்துல எந்த ஆக்டர்ஸுமே தைரியமா அந்த மாதிரியான ஒரு ரோலை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நானே வேதான் ஒரு படம் பண்ணியிருப்பேன். அது கிட்டத்தட்ட அசுரன் படத்தை ரிசம்பிள் பண்ணும். அந்த படத்துல நடிக்கும் போது கூட என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓல்டேஜ் கேரக்டர் போயிட்டு இப்பவே பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் அதை பண்ணேன். ஸோ அந்த டெசிஷனை தனுஷ் அவர்கள் எடுத்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இன்னும் நிறைய நல்ல படங்கள் அவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அழகா தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்தையும் தெரிவிச்சிருந்தாரு. தென் இந்த படத்துல வந்து அவர் கீழே தள்ளி விட்டுட்டாங்க டேரக்டர் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஆங்கர் அவர்கள் கேட்க, இல்ல டேரக்டர் தள்ளி விடல, நானாவே தான் தெரியாம குதிரையில இருந்து மேல இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னாரு. அதை தொடர்ந்து ஆங்கர் அவர்கள், நீங்க ஏதாவது ஒரு லவ் பாட்டுக்கு ஆடணும் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு, பொல்லாதவன் படத்துல அந்த மின்னல்கள் கூத்தாடும் பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அந்த ஸ்டெப்ஸ் வேணா போடட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு அழகா அவராவே கேட்டு அந்த பாட்டு போட்ட உடனே அதுக்கு டான்ஸும் பண்ணாருங்க. அந்த டான்ஸை பார்த்த உடனே எல்லாருமே, அந்த அரங்கத்துல இருந்த எல்லாருமே அவருக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்திட்டே இருந்தாங்க. இவரோட இந்த கியூட்டான ஸ்பீச்சுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மேலும் இது போன்ற சினிமா சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்து வைத்துக் கொள்ளுங்கள். சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் இப்போ OMRல பட்ஜெட் பிளாட் லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைஸ் ஸ்டார்ட்ஸ் at 18 lakhs onwards.